அன்புள்ளங்களே, எல்லோருக்கும் வணக்கம். திருமண வாழ்க்கையில் ஏன் சீக்கிரமாக கசப்புது? என்ன காரணம்? ஓகேங்களா? திருமண வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எவ்வா கல்யாணம் பண்ண பிறகு எவ்வளோ அன்பாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, அது சொல்லவே முடியாது. டூ வீலரில் போகும்போது இறுக்கி பிடிச்சிக்க விழுந்துற போகிற செல்லம், என் செல்லமே என்று. அப்புறம் பேசும்போது ஃபோனு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? ஐயோ, உங்கள்கிட்ட பேசிக்கினே இருக்க பொருள் இருக்குது தெரியுமா, எனக்கு மனசே வரல ஃபோனை வைக்கிறதுக்கு, என்னானே தெரியல எனக்கு. ஆனால் இது சைக்காலஜிக்கலி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னா, ஏறக்குற 3-5 வருடம் அது வரும்போது என்ன நடக்குதுனாக்க, தள்ளி உக்காடுறியா டூ வீலரில் உட்காரும்போது, ஆனால் அன்னைக்கு இறுக்கி பிடிச்சிக்க பாருங்கள் எப்படி கசப்பு போகுது. அடுத்தது ஃபோன் பேசும்போது, எனக்கு வேலை இருக்குதா இல்லையா, ஏன் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற, போச்சிங்களா? இதே மாதிரி பல விஷயங்கள் பல பேர் அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பகவான் எனக்கு அந்த அனுபவத்தையும் கொடுத்துருக்குறான். அப்படியே என்னை திருமணம் பண்ணேன். ஸோ திருமணம் பண்ணும்போது ஆரம்பத்தில் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. போக 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 தான் என் மனைவி கிட்ட பல உண்மைகளை உணர்ந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் என்பது உடல் சுகபோகம் மட்டுமே என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. அது ஒரு 10 விழுக்காடு தான். திருமணம் என்பது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவை மேம்படுத்துறதுக்காக. இதை விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்கிறோம். நீங்கள் 2 பேருமே கணவன் மனைவியாக இந்த பிறவியில் இணைஞ்சிருக்கீங்க. ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு உறவில் நீங்கள் அன்பாக இல்லைங்க. இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறை பிறவியின் கடன் சொல்கிறோம். ஸோ அந்த குறையை நீட்பதற்காக தான் இந்த பிறவியில், இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் அண்ணன் தங்கச்சியாக இருந்திருப்பீங்க. இந்த பிறவியில் கணவன் மனைவியாக வந்திருப்பீங்க. இந்த பிறவியில் ஒழுங்காக அன்பாக இல்லைனாக்க அடுத்த பிறவி மாமியா மருமகளாக வந்தாலும் வருவீங்க. அது ரொம்ப சூப்பரான உறவுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நீங்கள் இந்த உறவில் கணவன் மனைவிக்குள்ளே அன்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோமே, என்ன நடக்கும்? அந்த கர்மா முடிஞ்சிடும். நம்ம பிறப்பு எடுக்கிற காரணமே இதற்காக தாங்க. யாரு கூடலாம் நம்ம அன்பாக இல்லையோ, அந்த அன்பை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அந்த உறவு இல்லாமல் போயிடும். இதுதான் பிறவியின் கடன். ஒரு பேங்கில் போய் ஒரு கடன் எடுக்கிறீங்க, லோன் எடுக்கிறீங்க. அந்த லோன் எடுக்கிற வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த உறவு இருக்குதா இல்லையா? அந்த லோன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் இந்த வாழ்நாள் முழுதும் மீண்டும் மறுபிறவி இல்லாமல் அந்த உறவு இல்லாமல் இருக்கணும்னா அடிப்படை அன்பை நீங்கள் செலுத்தணும். இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படின்னா என்னங்க அன்பை செலுத்தணும்னா என்னது? இதில் நம்ம பயிற்சி வந்தீங்கன்னா 9 கோட்பாடுகள் உருவாக்கி வச்சுருக்கிறேன். அன்பின் கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகளை உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன். இந்த கோட்பாடுகளை முறையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோமே, பிரமிச்சிருவீங்க. வாழ்க்கையில் காலம் முழுதும் நீங்கள் காதலன் காதலியாக இருப்பீங்க. அந்த கணவன் மனைவி உறவில் ரொம்ப அன்பாக இருப்பீங்க. ஏன்னா வாழ்ந்தவங்க என் வாழ்க்கையில், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அதை கடைப்பிடிக்கணும்னா இந்த பயிற்சிக்கு வந்தால் தான் அந்த உண்மையை உணர முடியும். ஏன்னா இங்கே பேசுகிறேன்னா அதிகமாக இருக்கும், அதை கேட்குறதுக்கு அடேங்கப்பா, அங்கே அனுபவபூர்வமாக பல உண்மைகளை உங்களை உணர வைப்பேன். ஸோ இதற்காக தான் நம்ம பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சி அன்பை ஒரு அடிப்படையாகவும், அன்பை ஒரு கருப்பொருளாகவும், அன்பை ஒரு மையமாக வைத்து கொண்டு தான் அந்த பயிற்சியை செய்கிறோம். ஸோ நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆமாங்க உண்மைதாங்க, கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஏனோ தானம் தான் இருந்தோம், ஆனால் என் மனைவி பக்கத்தில் உட்காந்து அன்பாக பேசுகிறேன். அந்த பயிற்சிக்கு பிறகு தான் ஒரு சிலர் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க தெரியுமா, ஒரு சிலருக்கு மனைவிக்கே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில், இந்த வீட்டு வேலைலாம் செய்கிறதுக்கு. இதெல்லாம் சும்மா சொல்லலைங்க. நீங்கள் நம்பலைன்னா வாங்க உங்களுக்கு காட்டுறோம், இப்போ பேசி பாருங்களேன். இந்த பயிற்சி நிரூபிக்கப்பட்ட பயிற்சி. ஸோ ஆகையால் திருமண வாழ்க்கையில் தான் மிக மிக முக்கியமாக நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரொம்ப பேர் எனக்கு திருமணமே வேணான்னு சொல்கிற காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறாங்க பல பேர் இந்த திருமணம் பண்ணிவிட்டு வாக்குவாதம் பண்ணுறது, அப்புறம் முரண்பாடாக இருக்கிறது, நான் சொல்கிறதான் சரின்னு கத்துறது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி என்ன வந்துருச்சுனாக்க, போச்சுப்போ நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குமான்ட்டு அவங்களுக்கு இந்த திருமணம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லாமல் போகுது. ஸோ ஆகவே நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே, ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே இல்லை. இது நிறையா இருக்குதுங்க, கொஞ்சமாக தான் சொல்கிறேன். நம்ம பயிற்சியில் பார்ட் பை பார்ட் திருமண வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு பெரும்பாலும் கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதே இல்லை, சரிங்களா? என்ன செய்கிறாங்க? செல்ஃபோன்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செல்ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாக்க
எப்படிங்க இந்த உறவு மேம்படும்? ஸோ நம்ம பயிற்சியில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி காலம் முழுதும் நம்ம சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் 6 கோட்பாடு உருவாக்கியிருக்கங்க. இந்த 6 கோட்பாடுகளை கடைப்பிடிக்கிறாங்கனாக்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். டைவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போனவங்க கூட இன்னைக்கு ஒற்றுமையாக வாழ்கிறாங்க நம்ம பயிற்சிக்கு வந்தவங்க. இதெல்லாம் சும்மா பேசலைங்க. இதை நிரூபிக்கணும்னா வந்து பாருங்கள், உங்களுக்கு நிரூபிக்கிறோம். டைவோர்ஸ் கேஸுக்கு போன வரைக்கும் மீண்டும் எப்படி ஒன்றாக வாழ்கிறாங்கன்ட்டு. அப்படின்னா அந்த பயிற்சி சும்மா பேசுகிற பயிற்சியில் நிரூபிக்கப்பட்ட பயிற்சி. எங்களுக்கு சரி பப்ளிசிட்டி இல்லாதனால தான் இந்த பயிற்சி இன்னும் பிரபலமாக ஆகலை. ஸோ உங்கள் மாதிரி ஆளுங்க கேட்குறவங்க இந்த பயிற்சியில் அனுபவிச்சு பாருங்கள். இதை கேட்டால் மட்டும் பத்தாது. இதில் ஒரே ஒரு கோட்பாடு மட்டும் சொல்கிறேங்க. அந்த 6 கோட்பாடில் ரொம்ப முக்கியமாக, ஏன் கணவன் மனைவி திருமணம் பண்ண பிறகு 2 பேரும் ஒட்டிக்கிட்டு ரொம்ப அன்பாக இருக்கீங்களா? 2 பேருமே நல்ல தன்மைகளை பார்க்குறீங்க. ஓகே, என் கணவன் ரொம்ப அன்பானவர், ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப சாந்தமானவர். அதே மாதிரி என்ன செய்கிறீங்க? மனைவி என்ன கணவன் என்ன செய்றீங்க? மனைவி கிட்ட இருக்கிற நல்ல தன்மைகளை பார்க்குறீங்க. ஸோ அந்த நல்ல தன்மைகளை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனால் போக 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 என்ன நடக்குது? உங்கள் மனதிலோட குறையெல்லாம் வெளியாக்குறீங்க. ஆமாம், நீலாம் ஒரு பொண்டாட்டின்னு கட்டிக்கிட்டேன் பாரு. ஆமாய்யா, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு என்ன செஞ்சுருக்கலாம்னு தெரியல. ஸோ ஏன் தெரியுமா? அந்த குறைகளை பார்க்கும் போது தான். ஸோ இந்த பயிற்சியில் எப்படி குறைகளை நீக்கிட்டு எப்படி நம்ம அந்த நல்லதை பார்க்குறது என்ற பயிற்சி உங்களுக்கு பல பயிற்சிகள் நடத்தப்படும். என்று ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பயிற்சி நடக்கும், அந்த பயிற்சியில் மட்டும் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, கன்ஃபார்ம் உங்கள் மனைவி நீங்கள் ஏச மாட்டீங்க, நீங்கள் திட்ட மாட்டீங்க, விவாதம் பண்ண மாட்டீங்க. இந்த பயிற்சியில் ஒரு நடக்கும். அது ப்ராக்டிக்கலாக நடக்கும். அதுக்குன்ட்டு பயிற்சிக்கு ஒரு வாக்குவாதம் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். வாக்குவாதம் வரும், விவாதம் வரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவீங்க. ஆனால் இப்பொழுது என்ன நடக்குது? வாழ்க்கையில் வாக்குவாதம் வந்துச்சுன்னா 1 மாதம் பேச மாட்டீங்க, அப்படியே தள்ளியே இருப்பீங்க. சரிங்களா? ஸோ வாக்குவாதம் வரும், விவாதம் வரும். அதை எப்படி சரி கட்டுறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோமே, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன செய்கிறீங்கன்னா, ரொம்ப பேர் அந்த பிரச்சனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சரியா? அதான் எப்பொழுதும் சொல்வேன், தீர்வில் கவனத்தை செலுத்துங்க. இப்போ மனைவி என்னமோ செஞ்சிட்டாங்கன்னா, கணவன் என்னமோ செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பிரச்சனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. தீர்வு என்னவென்று எங்காவது கவனிக்கிறீங்களா? ஸோ இந்த பயிற்சிக்கு வாங்க. எப்படிங்க தீர்வில் கவனத்தை செலுத்துறது? அதானே எங்களுக்கு தெரியல. இந்த 7 நாள் மெய் உணர்வு அனுபவ பயிற்சியில் அந்த வழியும் உங்களை காட்டுவோம். இதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் சூப்பராக அமோகமாக நீங்கள் வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.